2 சேட் நியூஸ் வந்து இருக்குது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டம் அளிக்குது. இப்போ ரீசெண்டா சீரியல் ஆக்டரான யுவன்ராஜ் நேத்ரன் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் லாஸ்டா விஜய் டிவில பொன்னி சீரியல்ல வந்து நடிச்சிருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து புற்றுநோயின் காரணமாக அவருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாகி அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவருடைய மகளான அபிநயா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிற விஷயம். இப்போ அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவருடைய இறப்புக்கு இங்க வந்து நம்மளுடைய அனுதாபங்களை வந்து செலுத்த வேண்டும் கண்டிப்பா. இதற்கிடையில திருவண்ணாமலையில் வந்து லேண்ட்ஸ்லைட் வந்து ஏற்பட்டது இல்லையா? ஸோ ஒரு பாறை உருண்டு வந்து மண் சரிவு ஏற்பட்டு நிறைய வீடுகள் மேலே போயிட்டு அந்த மண் வந்து விழுந்துருச்சு. அப்படியே அதில் வந்து 7 பேர் வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் 6 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர்ல ஒரு பையன் ஒரு நாயை வந்து வளர்த்துட்டு வந்திருக்கான். அந்த நாய் போயிட்டு அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல வந்து முகந்து பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து தேடிட்டு கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரணமளிக்குதுங்க. அதை விட அந்த ட்ராப்ல சிக்கனவங்களை வந்து இந்த மீட்பு படையினர் வந்து மீட்பாங்கல்ல, ஸோ அதை வந்து விஷுவல்ஸாக பார்க்க முடியுது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சரி, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டம் அளிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியான கொடூர காட்சிகள் தான் அதுல வந்து இருக்குது. ஏன் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வந்து இந்த மாதிரி சாதாரண மக்களை வந்து இப்படி பாடாப்படுத்துதுன்ட்டு தெரியலங்க.